வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் பார்க்க வேண்டியது மே மாத பலன்களை பார்க்க போகின்றோம். கன்னிராசிக்கு மே மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம். கல்வியை குறிக்கின்ற இடம் 2, 4 குரு புதன் ஆவார்கள். இவர்களுடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதனால் கல்வியில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் நல்ல முறையில் தேர்ச்சி பெறுவார்கள் என்பது கிரக நிலைகள் நம்மளுக்கு உணர்த்துகிறது. திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம். கன்னிக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7. 7 சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருப்பதினாலும் குரு பகவான் பார்வையிலும் ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் 10ஆம் தேதி வரை அங்கே இருப்பதினால் திருமண முயற்சி சிறிய அளவிலே மிக பெரிய வெற்றி அடையும் என்பதும் ஏற்கனவே முடிவு செய்திருப்பவர்களுக்கு அற்புதமான திருமணம் நடக்கும் என்பதும் கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இப்போது கன்னி ராசி 1ஆம் வீட்டில் ஆரம்பித்து 2, 3 என்று 12 வீட்டுக்கு உண்டான பலன்களை மிக துல்லியமாக பார்ப்போம். முதலில் 1ஆம் வீட்டு பலன்களை பார்ப்போம். கன்னிக்கு அதிபதி புதன் பகவான் வருகின்றார். உங்களுக்கு ராசிநாதனாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம், நீங்கள் அதி புத்திசாலி. எதையும் ஒரு நிமிடத்தில் கிரகித்துக் கொள்வீர்கள். எதிலையும் உங்களுக்கு உடல் உழைப்பை விட அறிவு சார்ந்த உழைப்பு தான் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு செல்வீர்கள் என்பதுதான் உங்கள் ராசிநாதனாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும். 1ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம், உங்களுடைய அழகு, உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடு, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று சகல விதமான வாழக்கூடிய தகுதியை தரக்கூடியது 1ஆம் வீடும் 1ஆம் வீட்டு அதிபதியும் தான். உங்களுடைய ராசிநாதன் புதன் 7 இருந்து ஆரம்பத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைந்து மிக மிக அற்புதமாக இருக்கின்றார். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மையை தருவார். ஆனால் 3ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8 மறைந்து உச்ச சூரியனுடன் இருப்பதினால் எல்லா முயற்சியிலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் முயற்சி செய்தான் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் 1ஆம் வீட்டு பலன் தெரிவிக்கிறது. 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த புதன் 9க்கு வந்து விடுவார். அப்பொழுது மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதும் 1ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. கன்னிக்கு 2 கூடியவர் சுக்கிர பகவான் வருகின்றார். 2ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பம்சம், இயற்கையிலே உங்களுடைய பேச்சிலே ஒரு கவர்ச்சி இருக்கும், ஒரு இனிமை இருக்கும், எதிரியை வசப்படுத்தக்கூடிய ஒரு பவர் ஆற்றல் உங்களுடைய பேச்சில் இருக்கும் என்பதுதான் 2ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும். 2ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனப்பிராப்தி, சந்தோஷம், நண்பர்கள், வியாபாரம், உண்ணுகின்ற அறுசுவை உணவு, பொன்பொருள் வாங்குவது, விற்பது என்ற சகல விதமான மகிழ்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 2. அந்த 2 கூடிய சுக்கிர பகவான் 7 உச்சம் பெற்று இருப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தனப்பிராப்தியும் மிக மிக அற்புதமாக இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு அந்த சுக்கிர பகவான் 8 மறைந்தாலும் அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் சகல விதமான நன்மையே நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். கன்னிக்கு 3க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 3ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார். செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம், நீங்கள் தைரியசாலி, முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். உங்களுக்கு இளையவர்களாக இருப்பவர்களும் அசகாய சூரர்களாக இருப்பார்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம். 3ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரரை குறிக்கும், உங்களுடைய காதலை குறிக்கும், உங்களுடைய வீர சூரத்தை குறிக்கும், சங்கீத ஞானத்தை குறிக்கும், உங்களிடத்தில் பணிபுரியவர்களை குறிக்கும், நண்பருடைய சகாயத்தையும் சிறு சிறு பயணங்களையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 3. அந்த 3 கூடிய செவ்வாய் ஆரம்பத்திலே 9 3ஆம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொல்ல நல்ல பலன்கள் அத்தனையும் நடக்கும். பிறகு அவர் 10 சென்று சனி ராகுக்கு அது சம்பந்தப்படுவதனால் இளையவர்கள் மூலம் ஏதோ ஒரு வகையில் கசப்புணர்களோ வீண் விரைய செலவுகளோ ஏதோ ஒரு வகையில் மன வருத்தம் ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டையும் இளையவர்களிடத்தில் கட்டாயம் விட்டு கொடுத்து சென்றால்தான் நன்மை நடக்கும். பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பது 3ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. கன்னிக்கு 4க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 4ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார். 4ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம், உங்களுக்கு தெரியாத விஷயமே அல்ல. நீங்கள் நேர்மையானவர்கள், உங்கள் தாயும் தெய்வ பக்தியும் ஒழுக்க சீலராகவும் இருப்பார்கள் தான் கூடுதல் விசேஷம். 4ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்கள் உடல் ஆரோக்கியம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய தாயார் உடல்நிலை, மனநிலை, பட்டம், பதவி, வீடு, வண்டி, வாசல், வாகனம், இன்ப சுற்றுலா என்று சகல விதமான சுகத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த 4. அந்த 4 கூடியவர் 4ஆம் வீட்டுக்கு 12 3 இருப்பதினாலும் 4 சனி ராகுக்கு பிறகு செவ்வாயும் சம்பந்தப்படுவதனால் 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சுபவீரியங்களோ அல்லது வீண் விரைய செலவுகளோ 50 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு உடல் ரீதியான சில தலைவலியில் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். கன்னிக்கு 5க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 5ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார். 5ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு, உங்கள் பிள்ளைகள் மிக பெரிய அளவில் தனப்பிராப்தியை சம்பாதிப்பதற்கும் உங்கள் குடும்பத்திற்கு அதிகமான சொத்துக்கள் சேர்ப்பதற்கும் 5ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும். 5ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மகிழ்ச்சிகள், உங்கள் திட்டங்கள், உங்கள் பிள்ளைகள், பேரம்பைத்திகள், தெய்வ அருள், தெய்வ வழிபாடு, புனித யாத்திரை செல்வது, மகானுடைய ஆசீர்வாதம், எதிர்பாராத தனப்பிராப்தி என்று எல்லா வகையான அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 5. அந்த 5 கூடியவர் 4 ராகுக்கு சம்பந்தத்துடன் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 இருக்கின்ற சனி பகவான் பார்வையை பார்க்க போவதினால் உங்களுடைய எண்ணங்களோ திட்டங்களிலோ உங்கள் பிள்ளைகள் வகையிலோ ஏதோ ஒரு சில வீண் விரைய செலவுகளோ அல்லது கசப்புகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். கன்னிக்கு 6க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 6க்கு உண்டானவர் சனி பகவான் வருகின்றார். 6ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம், வம்போ வழக்கோ வட்டியோ கடனாக இருந்தால் நீங்கள் அதை சர்வ சாதாரணமாக உங்கள் புத்திசாலித்தனத்தால் வெல்வீர்கள் என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம். 6ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் வம்பு, வழக்கு, போட்டி, போராமை, வட்டி, கடன் என்ற
மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம். அந்த 6 கூடவரை 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் அப்படிப்பட்ட மைனஸ் பாயிண்ட்டுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கன்னிக்கு 7க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 7ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார். 7ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், உங்களுடைய துணைவர் நேர்மையாகவும் ஒழுக்க சீலராகவும் தெய்வ பக்தி உடையராக இருப்பார் என்பதுதான் கூடுதல் விசேஷம். அது மட்டுமல்லாமல் பெரிய செல்வந்தராகவும் இருப்பார் என்பதுதான் அதனுடைய விசேஷம். 7ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும், காதலை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், கூட்டு வியாபாரத்தை குறிக்கும், இன்ப சுற்றுலா குறிக்கும், வெளியூர் வெளிநாடு செல்வது, அரசாங்கத்தினுடைய ஆதரவு, வியாபாரம் என்று பலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த 7. அந்த 7 கூடியவரே குரு பகவானை 3லிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது தெளிவாக தெரிகிறது. கன்னிக்கு 8க்குண்டான பலன்களை பார்ப்போம். 8ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார். 8ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் கணவனுக்கோ மனைவிக்கோ அதனால் மிகப்பெரிய எதிர்பாராத தனப்பிராப்தி வாழ்க்கையில் வரும் என்பதுதான் அதனுடைய விசேஷம். 8ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் வம்பு, வழக்கு, பின்னால் உங்களை புறம் பேசுவது, மனசஞ்சலம், கலவரம், சண்டை, சச்சரவு என்று சகல விதமான மைனஸ் பாயிண்டை குறிக்கும். எதிர்பாராத தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம் அந்த 8. அந்த 8 கூடையவர் ஆரம்பத்தில் 9ல் இருக்கின்றார். பிறகு அவர் 10க்கு சென்று சனி பகவான் பார்வை வாங்குவதனால் 8ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனசஞ்சலங்களோ, பிள்ளைகள் வகையிலோ அல்லது தந்தையின் மூலமாக வீண் விரைய செலவுகளோ, கசப்புகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வாகனங்களில் செல்லும் போதும் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு கிரக நிலைகள் உணர்த்துகிறது. கன்னிக்கு 9க்குண்டான பலன்களை பார்ப்போம். 9க்குண்டானவர் சுக்கிர பகவான் வருகின்றார். 9ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பம்சம், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கலையின் மீது உங்களுக்கு அபார காதல் உண்டு. எதையும் நீங்கள் கலை அம்சத்தோடு தான் செய்வார்கள். உங்கள் தந்தையாரும் மிக பெரிய கலா ரசிகராக இருப்பார் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. 9ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் தந்தையினுடைய உறவுகள், குலதெய்வத்தினுடைய அருள், மகானுடைய ஆசீர்வாதம், பெரிய பேர் புகழ் அந்தஸ்து, எதிர்பாராத தனப்பிராப்தி, அரசாங்கத்தினுடைய ஆதரவு என்று பலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அதிர்ஷ்டம் தான் அந்த 9. ஆரம்பத்தில் அந்த 9 கூடையவர் 7 உச்சம் பெற்று இருப்பதினாலும் பிறகு அவர் 8லே வந்தாலும் மேலே சொன்ன நல்ல பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு. ஆனால் தந்தையாலோ தந்தை வர்க்கத்தின் மூலமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது என்பது நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்ற உண்மையாகும். கன்னிக்கு 10க்குண்டான பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதனும் புதன், 10 கூடியவரும் புதன், 10ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உடல் உழைப்பை விட உங்களுக்கு அறிவு சார்ந்த உழைப்பும் எதிலும் வியாபாரத்திலும் தான் நீங்கள் மிகச் சிறந்து விளங்குகிறீர்கள் என்பதுதான் 10ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும். 10ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் செய்கின்ற தொழிலை குறிக்கும், பணிபுரிவராக இருந்தால் பணியை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும், சொத்துக்கள் வாங்குவது, விற்பது, பொன்பொருள் சேர்க்கை என்று சகலவிதமான இன்பத்தையும் அளிக்கக்கூடிய இடம் 10. அது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தில் மிக பெரிய விஐபி அந்தஸ்தையும் பெரிய தகுதியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 10. அந்த 10 கூடையவர் ஆரம்பத்திலே 7 நீச்சபங்க ராஜயோகத்துடன் இருக்கின்றார். பிறகு அவர் 3ஆம் தேதி 8லும் 18ஆம் தேதி அவர் 9க்கு வருவார். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தொழில் செய்வர்களுக்கு போட்டியோ போராமையோ மறைமுகமாகவோ நேரடியாக இருக்கும். தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகலாம். ஆனால் அந்த 10க்குண்டான போட்டி போராமைக்கு நீங்கள் அவரவர்கள் தெய்வ வழிபாட்டை செய்து கொள்ளவும். கன்னிக்கு 11க்குண்டான பலன்களை பார்ப்போம். 11 கூடிய சந்திர பகவான் வருகின்றார். 11ஆம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எதிலும் வெற்றியும் உண்டாகும், மிகப்பெரிய தனப்பிராப்தியும் உண்டாகும். சர்வ சாதாரணமாக நீங்கள் கடல் கடந்து பல நாடுகளுக்கு செல்லலாம் என்பதுதான் கூடுதல் விசேஷம். 11ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய ஆசைகளை குறிக்கும், பெரிய வெற்றிகளை குறிக்கும், தனப்பிராப்தியை குறிக்கும், உங்களுடைய காதலை குறிக்கும், உங்களுடைய பிள்ளைகளை குறிக்கும், உங்களுடைய மூத்த சகோதரர்களை குறிக்கும். பிள்ளைகளாலும் கணவன் மனைவியாலும் நண்பர்களாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 11. அந்த 11க்கு உண்டான கிரகம் சந்திரன் 4 கிரகம் என்பதால் 11ஐ வைத்து பார்க்கும்போது மூத்த சகோதரர் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீண் விரைய செலவுகளோ அல்லது சுப செலவுகளோ நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. அன்னைக்கு 12க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 12ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார். 12ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஏற்கனவே உங்களுக்கு அரசாங்க ஆதரவு இருக்கும். தந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெரிய சொத்துக்களை வைத்து செல்வார் என்பதுதான் அதனுடைய விசேஷம். 12ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் தான தர்மங்களை குறிக்கும், வீண் விரைய செலவுகளை குறிக்கும், சுபவிரயங்களை குறிக்கும், யாத்திரை செல்வது, தர்ம காரியங்கள் செய்வது, புனித யாத்திரை செல்வது, கடல் கடந்து செல்வது, ஊர் விட்டு செல்வது என்று சுபவீரியத்தையும் குறிக்கும், அயன சயன போகத்தையும் குறிக்கும், வீண் விரைய செலவுகளையும் சுபவீரியத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 12. அந்த சூரியன் ஆரம்பத்தில் 8லும் பிறகும் அவர் 9ல் இருக்கக்கூடியதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் சுபவீரியங்களாகவே இருக்குமே தவிர வீண் விரைய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக கன்னிராசிக்கு மே மாதம் பலன்களை பார்க்கும்போது ஒரு வெற்றி மாதமாகவும் அமையும், ஒரு தனப்பிராப்தி உள்ள மாதமாக அமையும். இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வையின் மூலமாக ஏதோ ஒரு சில வகையில் கணவன் மனைவிக்குள்ளவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு சில சங்கடங்களும் வரும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்படிப்பட்டவர்கள் தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளுங்கள். மற்றபடி கன்னி ராசிக்கு ஒரு தனப்பிராப்தி உள்ள மாதமாக
இந்த மே மாதம் அமையும் என்பது நமக்கு தெளிவாக கிரகங்கள் காட்டுகின்ற உண்மையாகும். இப்பொழுது மே மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். குறிப்பாக இந்த சனி செவ்வாயினுடைய சம்பந்தத்தால் அனைவரும் முருக வழிபடுவது மகத்தான நல்ல பலன்களை தரும். குறிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதும் முருக வழிபாடும் நல்ல பலன்களை தரும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்குவதும் ராம மந்திரத்தை சொல்லுவதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவதும் மகத்தான நல்ல பலன்களை கட்டாயம் தரும் என்பதுதான் மே மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.